அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் என்ன யோசிச்சுட்ருக்கோன்னு பார்க்குறீங்களா? எங்கள் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்க ஓடை அதோட நிலமையை தான் நாங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி பண்ணுறதுன்னு நாங்கள் இப்போ டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். பகுதி ஒரு கிராமம். ஆனால் இப்போ நகரமயம் ஆகிறதுனால தாழ்வான பகுதியில் மண்ணை போட்டு இப்போ மேடாக ஆக்கிட்டு வராங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா மழை பெய்யும் போது மேடான பகுதியிலேருந்து தாழ்வான பகுதிக்கு நீர் வந்திருக்கும். அப்போ ஓடை உருவாகிருக்கும். அந்த ஓடை ஆறோட கலந்துருக்கும். இந்த ஓடையில் இப்போ நகரமயம் ஆகிறதுனால சிமெண்ட் போட்டு காங்கிரீட் போட்டு அதை கட்டிட்டாங்க. அந்த ஓடையில் இருக்கிற தண்ணி தேங்கி நின்றனால எங்களுக்கு பல பிரச்சனைகள் வருது. பாதி ஓடையே சிமெண்ட் போட்டு கட்டிட்டாங்க. மீதி ஓடை எங்கே இருக்குன்னு எங்களால் கண்டுபிடிக்கவே முடியல. காரணம், அந்த இடத்துல வீடாக கட்டிட்டாங்க. அந்த ஓடை நெய்யலில் போய் கலக்க வேண்டியது. ஆனால் அது போகிற வழியிலேயே எல்லாம் ஓடையாக வீடாக கட்டி வச்சிட்டாங்க. இப்போ அந்த ஓடை சாக்கடை நிலைமையில் இருக்குது. பார்த்திங்கன்னா நாங்களே இந்த வீடியோவில் காட்டுறோம். தாழ்வான பகுதியில் சிமெண்ட் போட்டு மேடான பகுதியாக மாற்றிட்டு வராங்க. இன்னும் 5 வருஷத்தில் அங்கே ஓடையே இருக்காது. இவ்வளோ பனைமரம் இருக்குதுன்னு பாருங்கள். இது இன்னும் கொஞ்ச நாளில் இருக்காது. காரணம் நகரமயம் மாறுறதுனால. ஓடையே இல்லாத மாதிரி ஆதாரமே நம்மளுக்கு கிடைக்காது. பாருங்கள், இந்த ஓடையை சுற்றி நிறையா புல் புதர்லாம் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஓடையை சுற்றி அதனால் நாங்கள் ஓடையில் இரு பக்கங்களிலும் பனைமர கொட்டையை நாங்கள் நட்டு வைக்க போகிறோம். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அந்த பனைமரம் வளர்ந்துச்சுன்னா மழை நீரை உறிஞ்சு நிலத்துக்கு நீர் சேமித்து வைக்கும். பனைமரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம். தீர்வு நாங்கள் என்ன கண்டுபிடிச்சோம்னா, பனைமரம் நிலத்தடி நீரை நல்லா பாதுகாத்து இருக்கும்.